ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி சமையல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது யாருக்காக நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோன்னா பேச்சுலர்ஸ்க்காக. ஏன்னா அவங்க வேலைக்கு வெளியூருக்கு போயிருக்கலாம், இல்லை படிக்க போயிருக்கலாம். வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களா சீக்கிரமாக எப்படி சமைச்சு சாப்பிட்றங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, கடுகு, சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி வைக்கிறோங்கிறத பார்த்துக்கலாம். அடுப்பில் இந்த குக்கரை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். உள்ளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இப்படி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர அளவில் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா சிக்கன் நல்லா ஏற்கனவே 2 வாட்டி கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாகள் எல்லாம் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆவியெல்லாம் போயாச்சு, சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு. நம்ம பார்த்துடலாம். திறந்து டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இது செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.